இன்னும் ஒரே ஒரு இடம் சொல்றேன், கிடையாது பார்த்துட்டே தான் பேசுறேன். இன்னொரு நாள் காரண அவத்தை மூன்றாம் சைவஸ் தான், இன்னும் ரொம்ப கடினமாக இருக்குமா. அது கேவலம் சகலம் சுத்தம் என்ற ஆன்மா மூன்றவத்தை மேவுவன் கேவலம் தன் உண்மை காவலன் பொருள் கொடுத்த போது சகலனா சிவஞான சித்தியார். எப்பா தான் சார் இந்த சித்தாந்தமே வேண்டாம்னு வரும் பாருங்க அப்படின்னு. இப்போ ஏன் சொல்ல வந்தேன்னா, சைவ சித்தாந்தம் தெரிஞ்சாதான் திருமுறையை ரசிக்க முடியும். அதுக்காக சொல்ல முதல்ல என்ன சொன்னேன்னா, திருமுறை தெரிஞ்சாதான் சைவ சித்தாந்தத்தில் உள்ள கஷ்டமான இடம் புரிஞ்சுதுன்னு சொன்னேன். இப்போ திருமுறையில் ஒரு பாட்டு சொல்கிறேன், அது சைவ சித்தாந்தம் தெரியலன்னா உங்களுக்கு பொருள் தெரியாது. அதுக்காக சொல்கிறேன். கேவலம் நமக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, ஆணவ மலம் மட்டும் உள்ள பகுதி. நமக்கு இந்த சித்தாந்தத்துக்குள்ள நண்பர்லாம் போல முதல்ல என்ன சொல்றது, ஆணவ மலம் என்ற ஒரு மலம் நம்மை மறைத்திருக்கிறது. அதனால நமக்கு ஏற்பட்டது அறியாமை, அது ஒரு இருள் என்று பெயர். அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணா, கருணையினால் ஐயோ பாவம் இந்த உயிர்கள்லாம் ஆணவ மலத்தால் சங்கடப்படுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மாயா மலத்தில் இருந்து இந்த உடல், இந்த உலகம் இதெல்லாம் கொடுத்து உலகத்தின் வளர்ச்சி பொருள்கள்லாம் கொடுத்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க வச்சு அனுபவம் ஏற்பட அந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் அப்படின்னு சுவாமி செய்யலாம். அந்த நிலைக்கு நம்ம இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைக்கு சகலம்னு பேர். நாளை இதுல இருந்து விடுவித்து நேர கொண்டு போய் அவருடைய திருவடியில வந்து உட்கார வச்சு, இப்போ வந்து அப்போ முதல்ல கேவலம்ங்கிற நிலைமை கிட்டத்தட்ட முழுமையான துன்பம், ஏன்னா இருள கிடந்தோம். இப்போ எப்படி இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு, அப்படிதானே? இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. இப்போ 2:30 மணி வரைக்கும் துன்பமா இருக்கும், அப்புறம் அவர் பாடந்தோடனே இன்பமா இருக்கும். அப்போ இன்பமும் துன்பமும் சேர்ந்து இருக்க ரெண்டு தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ சாதாரண ஒரு 2 மணி நேரம் கோயிலுக்கு வரும்போது எப்படி இருக்கு, எல்லாத்துலேயும் அப்படிதான் இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ வந்து வாழ்க்கையினா எப்படி இருக்குன்னா இன்பம். இப்போ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம். துன்பமாக இருந்தோம், இப்போ இன்பம் துன்பமாக இருக்கோம். நாளைக்கு எங்கே போகிறோம்னா ஒரே இன்பத்துக்கு போகிறோம். அங்கே துன்பமே கிடையாது. பெருமானுடைய திருவடியில் போய் அது முழுக்க பேர் இன்பத்தில் இருக்க போகிறோம். அதான் எல்லாரும் போகிறோம். சுவாமி செய்கிறா அதுக்கு சுத்த நிலை அப்படிங்கிறது. அப்போ முதல்ல இந்த நிலை கேவலம், அதுக்கப்புறம் இப்போ சகலம், அப்புறம் சுத்தம். இது சைவ சித்தாந்தம். இந்த இடம் தெரியலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருமுறையில் எல்லாருக்கும் தெரியும். பாட்டு சொல்கிறேன், திருவாசகத்தில் கண்டபத்தில் சொல்கிறார், உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியே நனிகொள்தில்லை கண்டேனே படிக்கிறோம். அதை எப்படி அது மோகனத்தில் அதை இசை எப்படி பண்ண அதை ஐயா சொல்லிட்டுருவாங்க, அல்லது நம்ம திருவாசகம் விட்டு வைப்போம் படிக்கிறோம். வந்து இந்திரிய வயமிக இருப்பதற்கே ஆரம்பிச்சு உருத்தெரியா காலத்தை அப்படி படிச்சிட்டோம். இல்லை என்ன சொல்ல, உருத்தெரியா காலம்னு எந்த காலம் பொருள் தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்க, உருத்தெரியா காலம்னா வயிற்றுக்குள்ளே இருந்த காலம். தப்ப நீங்க வயிற்றுக்குள்ளேயும் உரு தெரியுது. ஸ்கேன்ல பார்க்குறோமே, வயிற்றுக்குள்ள ஸ்கேன்ல உரு தெரியுது. கொஞ்சமே அதை வர ஆரம்பிச்சு. இப்போ தான் வந்து குடம்பு இருக்கு, கை இருக்கு, இப்போ விரல் இருந்துச்சு, இப்போ நான் வந்து அதெல்லாம் வேறு. ஆனால் நீங்கள் 2-3 மாதத்துக்கு நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது கூட ஏதோ ஒரு சின்ன உருவம் வந்து அங்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்போது உரு தெரியாத காலம்னு இங்கே இல்லை. அப்போ உரு தெரியாத காலம்னு எந்த காலம் நமக்கு தெரியல. இதை தெரியணும்னா, இப்போ திருமுறையில் உள்ள இதை தெரியணும்னா நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, சைவ சார்ந்த படிக்க வேண்டியது. அன்னைக்கு நான் சொன்னேனே துன்பமே இருந்த கேவல நிலை, அதுதான் உரு தெரியாத காலம். அங்கே இந்த உடம்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த உருத்தெரியா காலத்துல இருந்து சுவாமி என்ன பண்றான்னு பாருங்க. அது சொல்றேன், உருத்தெரியா காலத்தை உள்புகுந்து சாமி கூட வந்து நமக்கு உதவிக்கு வந்து என்ன செஞ்சான்னாரு, கருத்திருத்தி ஊன்புக்குள்னார். ஒவ்வொரு கருவில் வர்ற மாதிரி பண்ணி இந்த ஊன்பு ஒரு உடம்பை கொடுத்து இப்படி நமக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறான் சுவாமி. அதான் இந்த சகல கருத்திருத்தி ஊன்புக்கு. இதெல்லாம் ஏன் செய்யறான்னாரு, அவருடைய கருணை சார். ஏன்னா நம்ம அவனுக்கு ஏதாவது செய்வோம்னா செய்யறான், ஒன்றும் கிடையாது. கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை திருத்துருக்கின்ற பெருமானை அருத்தியினால் மகிழ்ச்சியினால் நாயடிய நனிகள். அங்க ஒரு சொன்னார் பாருங்க, சுத்த நிலையை சொல்றாரு. என்ன சொன்னார் பாருங்க, தித்திக்கும் சிவபதத்தை. ஏன்னா இந்த உலகம் முழுமையா தித்திக்கும்னு இப்ப சொல்ல முடியாது. ரொம்ப இன்ப அனுபவங்களும் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த இன்பம் இந்த இன்பமெல்லாம் எப்படி இருக்குன்னா, நிலையான இன்பம் இல்லை. அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் புஷ்கணும் இன்பம், அல்லது சில நேரங்களில் இன்பமே வந்து நாளைக்கு துன்பமா மாறிடுது. இப்போ எனக்கு இனிப்பு சாப்பிட்றது ரொம்ப இன்பம், கூட கொஞ்சம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, சுகர் சடன்னு ஏறிடுது. அப்புறம் மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் அவர் என்கிட்ட ஃபீஸை வாங்கிட்டு என்கிட்ட திரும்ப திட்டுறாரு, படிச்சிருக்கீங்களா நீங்கள், இதுக்கு நான் பணத்தை கொடுத்து வாங்க முடியும். அது கேட்கறது
உங்களை தான் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போனோட பெருமையில் எதுவும் சொல்லிட்டாங்க, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தாழில் இனிப்பு இனிமேல் இனிப்புன்னு எழுதி வாசி கூட கூடாதுட்டாங்க. அவ்வளோ கண்ட்ரோலா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வேற இந்த அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ இந்த இன்பம் தருகிற இந்த உலகில் இன்பம் எப்படி இருக்கு பாருங்க. இன்பமாக இருக்கிறதே ஒரு நாளில் துன்பத்துக்கு. இதை நான் ஒரு வகுப்புல சொன்னையா, ஒரு தம்பி, சார் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னு. எனக்கு அவர் எதை சொல்ல வரேன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமாச்சு. என்னப்பா தம்பின்னு. இல்லை சார், இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா இன்பமாக இருந்து இப்போ துன்பமாக இருக்கான். அவன் சொல்கிறான், என்ன நல்லவள அவன் விட்டமா வரல. அப்போ என்னன்னா, இந்த உலகில் இன்பமாக இருந்து துன்பத்துக்கும் போகலாம். அந்த இன்பம் நீடித்தில்லாமல் நிற்கலாம். அந்த இன்பம் தெவிட்டலாம். இதெல்லாம் இந்த உலகத்து இன்பத்துக்கு, அந்த இன்பத்துக்கு அல்ல கிடையாது. அதனால தான் அந்த இன்பத்தை பேரின்பம் போட்டுச்சு. அந்த பேரின்பம் தான் தித்திக்கும் சிவபதம். அப்போ உருத்தெரியா காலம் என்று கேவல நிலையை சொல்லி, கருத்திருத்தி ஊன்புக்குன்னு சொல்லி சகல நிலையை சொல்லி, தித்திக்கும் சிவபதம் என்று சுத்த நிலைய, இந்த 3 நிலையை பற்றி சாஸ்திரம் தெரியலன்னா இந்த பாட்டை முழுமையா அனுபவிக்க முடியாது. அதுக்காக அப்ப நீங்க சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டு திருமுறை படிச்சா திருமுறையை அனுபவிக்கலாம். திருமுறையை படிச்சுக்கிட்டு சைவ சித்தாந்தம் படித்தா சாஸ்திரத்தை நல்லா புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அங்கே புரிந்து கொள்வதற்கு திருமுறை தான் உதவியாக இருக்கும். திருமுறையினுடைய ஆழம் உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்னென்னு தெரியணும், அனுபவிக்கணும்னா அதுக்கு சைவ சித்தாந்தம் ரெண்டு கண்ணு மாதிரி. அதனால் இப்போ ஏற்கனவே திருமுறை நம்ம படிக்கிறோம், ஒரு வாய்ப்பை கூட சைவ சித்தாந்தம் அது மாதிரி படித்துக் கொள்ளணும். அதுதான் நோக்கம். அதை இப்போ இந்த பாட்டு ஐயா போட்ட தலைப்பில் என்ன போட்டுதா பாருங்க. ஏன்னா திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் போட்டாலும் இந்த செய்தியெல்லாம் சொல்றேன். தலை தவிர அருள் தலைவன் அப்படின்னு போட்டார் தலைப்பில். அது திரும்புதுன்ற தேவாரம். விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தலை, இந்த வார்த்தைகளை போல எடுத்து. விளையாததோர் பரிசு, பரிசுனா அந்த தன்மைன்னு அர்த்தம். விளையாததோர் அப்படின்னா அது என்றும் உள்ளன்னு அர்த்தம். நாம வச்சு விளைஞ்சு வந்தது இல்லை. இப்போ இந்த செடி நான் வச்சு வளர்ந்தது சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது விளைந்து வந்ததுன்னா நான் வச்சு விளைந்தது. அது விளையாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்போ இருந்தது, எப்பவும் உள்ளதுன்னு அர்த்தம். அதனால விளையாததோர் அப்படி ஒரு தன்மையில் வரு பசுனாரு. பசு இந்த உயிரை நமக்கு வரக்கூடிய அடுத்தால் அந்த மலங்கள் 3 எப்படி வரிசைப்படுத்துறாரு பாருங்க. பாச வேதனை ஒன் தலைன்னு 3 போட்டார். பாசம் என்பது ஆணவமலம். அந்த ஆணவமலம் தான் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம். அந்த ஆணவமலத்தை யார் நீக்கிறார்? சுவாமி நீக்கிறான். இதான் சுவாமி சொல்லுது. திருமுறை தான் சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. இந்த சாத்திர செய்தி யாருக்கு திருமுறை ஒரே வார்த்தை போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, முடிஞ்சு போச்சு. அந்த பாசம் என்கின்ற ஆணவ மலத்தை இப்போ நீங்கள் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியன்னா என்னன்னு புரியணும்னா, பாசம்னா நம்ம எதுவும் நம்ம பிள்ளைகள் மேலே வைக்கிறது, நம்ம வீட்டை மேலே வைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பாசங்கிறது என்னன்னாரு? கட்டு, அறியாமை, ஆணவ மதம், இருள் மதம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள், அதுதான் அந்த பாசம். அந்த பாசத்தை நமக்கு துன்பம் தெரிகின்ற அந்த பொருளை நம்மிலிருந்து நீக்குபவன் பெறுவான். பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாறி, பாரித்தெல்லாம் வளர்த்தல். நம்ம எது சுவாமி என்ன பண்றா, இருக்கிற நிலையில இருந்து உயரத்துக்கு எடுத்துட்டு போறான். ஏன்னா நம்மளை கீழையே அமுகிட்டு இருக்கிறது இந்த ஆணவ மலம். அதனால இந்த ஆணவ மலத்தை இருந்து நீக்கி நம்மளை உயரத்துக்கு எடுத்துட்டு போறான் சுவாமி. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும். பாசமான களைவார் வரிவாருக்கு அமுதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் காசை மலர்வோர் விடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் என்பெருமான் அடிகளை. திருமுறை தான், எல்லாம் திருமுறை தான். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியேனர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளை பிடித்தது திருமுறை தான். அப்ப பாசம் என்கிற இந்த பொருள் சுவாமி நீக்குவார். ஆனால் அது நமக்கு இயற்கையாகவே கூடவே இருக்கிற பொருள். முதல்ல சொல்லிட்டார் பாச. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் பாருங்க, வேதனைன்னு. வேதனைனா அனுபவம். வேதனைனா இது சிரமம் நினைக்கிறது. இன்ப துன்பம் ரெண்டுக்குமே வேதனைங்கிறது தான். வேதனை என்பது மை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அது இன்ப அனுபவமும் இருக்கும், துன்ப அனுபவமும் இருக்கும். இது ரெண்டு எங்கிருந்து வந்ததுன்னா கண்மம் அல்லது வினை, நாம் முன்னர் செய்த செயல்களின் அடிப்படையில். சரிதான், தெளிவாக சொல்றேன். இந்த ஒரு செய்தி தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறேன், வாழ்க்கை எண்ணெயிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா
எனக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான ஒரு துன்பத்திற்கும் வேறு யாரும் காரணம் இல்லை, முன்னர் நான் செய்த செயல்களினுடைய விளைவு இதுன்னு மனசுல தெளிவாயிட்டுன்னா எனக்கு ஏன் சார் அவங்க மேல வருத்தம் வரணும், இவங்க மேல கோவம் வரணும், அவங்க மேல பொறாம வரணும் இல்லையா? இந்த உலகத்துல இதெல்லாம் தானே வருது. ஆமா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம போவோம். ஏன் போவோம்? சரி சார், எங்க அப்பாட்டி எங்க வீட்டுல அடுத்த வீட்டுல கார்ல எங்க வீட்டுல உள்ள ஒரு தேங்காய் அவர் கார்ல விழுந்துட்டு, தென்னை மரம் எங்களுக்கு உள்ளது, விழுந்தது அவர் வீட்டு. அந்த தேங்காய்க்கு தெரிஞ்சு அது எங்க வீட்லயே விழுந்துருக்கணும், அது தெரியாம அது அங்கே போய் விழுந்துச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா தேங்காய் எனக்கு அவருக்கான இல்லை, அவர் வேணா எடுத்துட்டு போட்டோம். அவரு வந்து அந்த தேங்காய் அங்கே விழுந்ததுக்கு என்ன வந்து 18,000 ரூபாய் கேட்குது. காரு கண்ணாடி வந்து விழுந்துட்டான், கண்ணாடியை விட்டு. ஆனால் அது 18,000 ரூபாய் இருக்குது. நான் வந்து எப்போ தங்கத்தில் தேங்காய் பண்ண கூட அவ்வளோ வராது அப்படின்னு சொல்லி இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆகிடுச்சு. நான் கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டேன்னு சண்டை கடைசியில் என்ன ஆகி போச்சு. அப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் என்ன ஆகிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் இதை சொல்ல அவர் இதை சொல்ல அப்படி ஒரு வாரம் அப்படியே அமைஞ்சு போச்சு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சண்டைக்கெல்லாம் காரணம் அல்லது ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் நான் முன்னர் செய்ததுங்கிறத தெளிவாக இருந்திருந்தா நான் அவரை போய் சண்டையை போட்டுருந்தேன். அவர் அப்படி வந்து ஏதோ கேட்குறாருன்னா நான் அமைதியாக இருந்திருப்பேன். எனக்கும் சர்வீஸ் தான் அப்போ ஞாபகம் வரல, அந்த அளவுக்கு சர்வீஸ் தான் ஞாபகம் வரல, அதனால தேங்காய் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட்டேன். உண்மையில வந்து கேட்க சொல்கிறேன், ஒரு 10 நாள் ஆச்சு. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போயிட்டேன். காலையில் 4 மணிக்கு நெஞ்சுவலி, அதனால் ஆஸ்பத்திரி பண்ணுது. அங்கே நெஞ்சுவலின்னு உள்ள காலையில் 4 மணிக்கெலாம் காரில் போய் ஆஸ்பத்திரிலாம் டாக்டர் விடுவாரோன்னு அப்புறம் அந்த ஸ்கேன் எடுக்கணும், இந்த ஸ்கேன் எடுக்கணும், இது ட்ரெட்மில் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், யாரும் டாக்டர் எடுக்கீங்களா அது வேறு. அதெல்லாம் எல்லா இடத்துல தெரியாமல் என்ன பண்ணாது, கிரெடிட் கார்டு எல்லாம் வேறு கையில் வச்சுருந்துருக்காரு. எல்லாத்தையும் ஓரளவுக்கு முழுமையாக எடுத்துட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இருக்க ப்ராப்ளத்தில் நான் வாங்கிட்டேன், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் போய் அவங்கள பார்த்து எப்படி கேட்டுருங்க, ஏன்னா இந்த 10 நாளாக பேசாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் போயிடும். இன்னைக்கு நான் பக்கத்து வீடு. இப்போ இதில் யார் பேசுகிறோமோ ஒரு ஈகோ வேறு எங்களுக்கு, அதான் இந்த ஆணவம் பண்ணுறது. அதான் சொன்னாங்க ஈகோ, அவர் பேசுகிறதா நாம் முதல்ல பேசுகிறதான்னு ஒரு ஈகோ, 2 பேரும் பேசலை. இது என்ன ஆச்சு, என்ன உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு சுமூகமாக ஆயிடும் அப்படின்னா நானும் இது நல்லதான்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் போனேன். போய் காலையில் உடம்பு சரியில்லைன்னு போல நீங்கள் கூப்பிட்டு நான் கூட வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லு. அவர் இல்லை, அவர் ரொம்ப மனசு குளிர்ந்துட்டார். ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து உடனே வந்துட்டார். நம்ம பக்கத்துக்காக நம்ம மனசு குளிர்ந்து இல்லை, நல்லா ஆகிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க சொன்ன என்னெல்லாம் பார்த்தேன், இது பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, எதுவும் சொன்னார், ஸ்கேன் எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லாம் எடுத்துட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொலாஸ்ட்ரால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனாலும் கவனமாக இருங்க, பிளாக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னாருன்னு. எனக்கு நாக்கில் சரி கேட்டாமல் வந்துருக்காங்க. இதைத்தான் நான் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், நீ போட்டுருக்கீங்க. இப்போ இன்னை வரைக்கும் பேசவே இல்லை, 3 வருஷம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு உண்மையை தான் மறந்தேன். என்ன மறந்தேன்னா இது தேங்காய் விழுந்தது, அது ஒரு 18,000 இருந்தது, அது ஒரு சின்ன மனக்கசப்பு வந்தது, என்ன வாட்டவர். ஒரே காரணம்னா இதற்கெல்லாம் முன்னர் நான் செய்த செயல்கள் தான் அந்த வினை, அதுதான் வேதனைக்கு காரணம். இதை வந்து சொல்லி நான் தெளிவாக சொல்லிச்சு. அதை அன்னைக்கு நான் மறந்துருந்துட்டேன். இருந்திருந்தா இன்னை வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ அது வந்து கண்மம். 3வது ஒன்று சொன்னார், ஒன் தலையாயின தவிர. ஒன் தலை அப்படிங்கிறது மாயை. மாயை என்பது ஒரு அருமையான பொருள். நாம் என்ன பண்ணுறோம், வேற்று சமயத்திலேயே நிறைய பயின்று உழன்று மாயை நம்ம வேற ஏதோ மாதிரி பொருளில் நிற்கிறோம். இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாயை இருக்கு. மாயிலிருந்து தான் இந்த உலகம் வந்திருக்கு, மாயிலிருந்து தான் அந்த உடம்பு வந்திருக்கு, மாயிலிருந்து தான் அந்த கருவிகள் வந்திருக்கு, மாயிலிருந்து அந்த பொருள்கள் வந்திருக்கு. ஆனால் அது ஒரு நல்ல பொருள். அதனால என்ன பண்ணார், அது ஒன் தலை அப்படின்னா நமக்கு உதவிக்கு வந்த ஒரு ஒளி வீசுகின்ற ஒரு பொருளாய் வந்தது அது. ஆனால் அது ஒரு கட்டு தான், ஆனால் அது ஒளி வீசுகின்ற கட்டு அப்படின்னு அது ஒரு குறிப்பு கொடுத்து, பசு பாச வேதனை ஒன் தலையாயின தவிர அப்படின்னா இதையெல்லாம் நம்ம விட்டு நீங்கணும்னா, ஏன்னா இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய நீக்க வேண்டிய பகுதிகள். இதெல்லாம் நீக்கிறது யார் நீக்கணும்? நம்மளாம் வந்து டக்குனு உதறிட முடியுமா மாயை? இல்லை ஆணவமலத்தை நாளையிலிருந்து ஆணவமலம் வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அல்லது இந்த கண்மத்தை ஒன்று இல்லை. இதெல்லாம் யார் செய்வாங்க? சுவாமி செய்வான்.
அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவனை சார்ந்து நிற்கணும். தலைவன் அது சார்பான், அதான் சொல்றேன். ஆனால் இன்னைக்கு தலைப்பை என்ன போட்டார் பாருங்க, அந்த தலை தவிர, தலைன்னு இந்த கட்டுக்கள், அந்த கட்டுக்கள் தான் நம்மளுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணமாக வைக்கின்றன. அப்போ அவை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் என்ன சொல்லுவோம்? இப்போ டாக்டர் சொல்கிறோம், காலில் இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்கிறார். அவங்க சொன்னாரு, இந்த புண்ணு ஆறாதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு சுகர், அதனால என்ன பண்ணணும், இப்போ இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டா இது ஆறும் அப்படின்னு சொல்லி இந்த புண்ணுக்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்து சரி பண்றாங்க டாக்டர். அதே மாதிரி இந்த உலகத்தை நம்ம இன்னைக்கு துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா இதுக்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் முன்னர் நான் செய்த செயல்கள். முன்னர் நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஆணவம்னு ஒன்று இருந்தது, அது ஒரு மூல காரணம். அந்த மூல காரணத்தை சரி பண்றது யாருன்னா அவன். அதான் அப்பர் சுவாமி சொன்னார், மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாயினார் திருமுறை. அதனால அதை நாம செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாரு, அவனை சார்ந்து நிற்கணும், வழிபாடு செய்யணும். ஏன்னாரு, யாரெல்லாம் அவனை சார்ந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு இன்பத்தை அள்ளி வழங்குறான். சாத்திரம் சொல்றது, அதுவும் திருமணம் சொல்றது, சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவன் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவள்ளமே தேவார். அதனால வந்து பெருமானை சார், அது சாத்திரம் சொல்லிச்சு அப்படியே, தன்னிலைமை மன்னிவர்கள் சார தரும் சக்தி பின்னவிலான் எங்கள் விழான் திருவள்ளுவரின் சாத்திரம். அதனால அந்த சாத்திரத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும்னா, இந்த இன்ப துன்ப வேதனைகள்ல இருந்து வெளியே வரணும்னா, இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா இந்த பிறவியிலிருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே வழி என்னது அப்படின்னா, தலைவன் வந்து சார்பான். அதை அருளுகின்ற, அருள்னாலே கருணைன்னு, அதை தருகின்ற வல்லமையும் தருகின்ற கருணையும் யாருக்கு உண்டுனா பெருமானுக்கு உண்டு. அந்த பெருமானை நாம் சென்று அடைவதற்கு அல்லது அவனை சார்ந்து நிற்பதற்கு உள்ள ஒரே வழி திருமுறைகளை பாடுங்க. அதனால திருமுறைகளை பாடுறதுனால அதை செய்கிறோம். அதை ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணகாரிய தொடர்பு படுத்தி, இப்போ சில நேரம் சொல்லுவோம், எங்கள் அப்பா சொன்னாங்க செய்கிறேன் சார், ஏன் செய்யறதுன்னு தெரியாது, சின்ன வயசுல இருந்தே தான் எங்கள் அம்மா அப்பா தான் சொல்லுவோம், ஆனால் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி என்ன, எங்கள் அம்மா அப்பா சிவபுராணம் படிக்கணும்னு சொன்னாங்க, அதனால படிக்கிறேன். ஏன் அதெல்லாம் தெரியாது, சாயங்காலத்து வேலை கொடுத்துச்சு படிக்கணும், காலையில் படிக்கணும், அந்த எங்கள் அம்மா படிக்க, எங்கள் தாத்தா படிச்சது, எங்கள் அம்மா படிச்சது, நான் படிக்கிறேன் அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் காரணம் கொஞ்சம் உள்ளே போயிட்டா, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது ஓய உரைப்பறிஞான். அப்போ அந்த சிவபுராணம் படித்தா என்ன நின்றாரு, வினை நீங்கும் என்கிற சாத்திர செய்தி உள்ள வந்துச்சு. அதனால் அவ்வாறு காரணக்காரிய தொடர்பு படுத்தி இந்த திருமுறைகள் பயிலுவதனால் உள்ள பலன்கள் என்னவெல்லாம் என்பதனை உணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த சாத்திர செய்திகள் தொடர்புடையதாய், சைவ சித்தாந்தம் தொடர்புடையதாய் இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் பேராசிரியர் அவருடைய திருவடிகள் உடைய கிளை மார்மம் ஐயா, அவருக்கு துணையாய் நிற்கின்ற பெரியவர்கள், இந்த வகுப்பிலே தொடர்புபடுத்திக் கொண்டவர்கள், இந்த நிகழ்ச்சி காரணமாக இருப்பவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருடையும் நினைந்து போற்றி நிறைவு செய்கிறேன். திருச்சி.